நான் இந்த ஜென்மத்துல யாருக்கும் நான் எந்த தீங்கும் செய்யல. ஆனா எனக்கு மட்டுமே பிரச்சனைகள் வருது. நீங்க இந்த ஒரு விஷயம் பண்ணுங்க. அந்த பிரச்சனைகள்ல இருந்து கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கும் அப்படின்னு ஏதாவது விஷயங்கள் இருக்கா? அன்னதானம் பண்ணலாம். நிறைய காசு இருக்கிறவங்க சாப்பாடு போடலாம். ம். நான் ரொம்ப கம்மியா வச்சிருக்கேன், என்னால பண்ண முடியலன்னா, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இருக்கிற தானங்கள்ல யாருக்கு பண்ண சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேட்க திறனற்ற உயிருக்கு. ஓகே. அதுதான் பெஸ்ட்டுங்கிறான். கேட்க திறனற்ற உயிருக்கு தன்னுயிரா பாவிச்சு நீ அன்னதானமோ அதுக்கு உண்டான உதவிகள் பண்ணும் பொழுது கடவுளுக்கு நிகரானவனா மாறும். இப்போ எப்படின்னா, நமக்கு எல்லாமே கடையில் அரிசி பருப்பு இதெல்லாம் கிடைக்குது. ஆமா. இப்போ காட்டில் இருக்கிற குரங்கு, யானை, சிங்கம், புலி இவங்களுக்கெல்லாம் யார் படி அளக்குறான்னா இறைவன் தான் படி அளக்குறான். நம்மளா கொண்ட கொடுத்துட்டு வரோம் இல்லை. அப்போ வாயில்லா ஜீவராசிகளுக்கு கேட்க திறனற்ற உயிருக்கு கேட்டு கொடுக்கறது தானமே இல்லை. நீ கேட்காம செய்கிறா பேர் அதுதான் தானம். கேட்க திறனற்ற உயிருக்கு ஒன்னால முடிஞ்சு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு எறும்பு எடுத்துக்கலாம். எறும்பை எடுத்துக்கிட்டு நீங்க ஒரு 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு அச்சு வெல்லம் வாங்கி அந்த எறும்பு புத்துல வச்சீங்கன்னா அது ஆயிரக்கணக்கான எறும்புக்கு உணவளிச்சதுக்கு சமம். அன்னைக்கு கடவுளோட வேலை மிச்சம். இல்லடா நம்ம செய்ய வேண்டிய வேலையை இவன் செய்யறானே, இவன் கர்மாவுக்கு டிக்க போடு. நீங்க 50 ரூபா கொடுத்தீங்கன்னா அது ரிட்டனா பிரபஞ்சம் பந்தை நம்ம சவுத்துல எரிஞ்சோம்னா திரும்ப வருது இல்லைங்களா, அந்த மாதிரி தான் 50 ரூபா நீங்க செலவழிச்சீங்கன்னா அது உங்களுக்கு 50,000 கூட திரும்ப வரலாம். இதுதான் விஷயம், இதுதான் கர்மா. கடவுள் உங்களை நோட் பண்ணணும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? கடவுள் செய்யற வேலையை நீங்க செய்யணும்.